இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட சங்கீதம் 148. ஒவ்வொரு சங்கீதத்திலும் நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு இந்த சத்தியங்களை கற்றுத்தருகிறார். 148ஆம் சங்கீதத்தை 3 பகுதியாய் பிரிக்க விரும்புகிறேன். முதலாவது பகுதி வசனம் 1 6 வரைக்கும் வானங்களில் உள்ளவைகளுக்கு தேவனை துதிக்க அழைப்பு. சரியா? 2வது பகுதி வசனம் 7 10 பூமியில் உள்ளவைகள் ஆண்டவரை துதிக்க அழைப்பு. சரியா? பூமியில் உள்ளவைகள் ஆண்டவரை துதிக்க அழைப்பு. 3வது பகுதி 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சகலமும் மனிதர்கள் எல்லாரும் ஆண்டவரை துதிக்க அழைப்பு. 3 பகுதி. முதல் பகுதி வானங்களில் உள்ளவைகள் தேவனை துதிக்க அழைப்பு, வசனம் 1 6. 2வது பகுதி பூமியில் உள்ளவைகள் தேவனை துதிக்க அழைப்பு, வசனம் 7 10. 3வது பகுதி சகல ஜீவன் உள்ளவைகளும் ஆண்டவரை துதிக்க அழைப்பு, வசனம் 11 வசனம் 14. ஒவ்வொரு வசனமாய் நம்ம தியானிக்க போகிறோம். முதல் வசனம் சொல்லுது, அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். எழுதுகிறவர் யார்? சங்கீதக்காரர். யாரை பார்த்து சொல்லுகிறார்? வானங்களில் உள்ளவைகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை துதியுங்கள் என்று. வானத்தில் என்னெல்லாம் இருக்குது? சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குது. இவைகளை பற்றி அறிகிற அறிவு இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெருசு. இந்த சூரியனுடைய காரியத்தையும் சந்திரனுடைய காரியத்தையும் பற்றி நம்ம படித்தோன்னா, இவ்வளோ பெரிய பூமியிலையா நம்ம வாழ்கிறோம், இவ்வளோ பெரிய சந்திரனாக இருக்குது, இவ்வளோ பெரிய சூரியன் திறந்தால் நமக்கு வெளிச்சம் கிடைக்குதுன்னு நம்ம ஆச்சரியப்படும் அளவுக்கு இந்த சுடர்கள் எல்லாம் விசேஷமானவைகள். சங்கீதக்காரர் எழுதுகிறார், வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். உன்னதம் என்ற பதம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால், தேவன் வாசம் பண்ணும் இடத்துக்கு பேர் தான் உன்னதம். சொல்லுங்க, தேவன் வாசம் பண்ணும் இடம். சங்கீதம் 91 1வது வசனம் வாசிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். அப்போ அந்த உன்னதம், அந்த உன்னதமானவர், அந்த மறைவு என்பது தேவன் வாசம் செய்கிற இடம். சரி, வானங்களில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். யாரை துதிக்க சொல்றாரு? தூதர்களே, நீங்கள் யாவரும் ஆண்டவரை துதியுங்கள். ஏன்னா நீங்க எங்க இருக்கிறீங்க? உன்னதத்தில் இருக்கிறீங்க. நீங்க எங்க வாசம் பண்றீங்க? தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துல வாசம் பண்றீங்க. மனுஷர்களாகிய நாங்கள் அந்த பரிசுத்த ஸ்தலத்தெல்லாம் இன்னும் பார்த்தது இல்லை, ஆனா ஒரு நாள் பார்க்க போறோம். அப்படிதானே? தூதர்களோடு சேர்ந்து தேவனை துதிக்க போறோம். இது ஒண்ணுதான் கிறிஸ்தவத்தின் நம்பிக்கையும் கிறிஸ்தவத்தின் ஆதாரமா இருக்குது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீங்க உன்னதங்களில் வசிக்கிறீங்க, நீங்க தேவனை கண்டிப்பா என்ன செய்யணும்? துதிக்கணும். அப்புறம் எழுதுகிறார் அடுத்த வசனம், சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களை அவரை துதியுங்கள். அப்போ வானங்கள்ல என்னெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது, அவைகள் எல்லாம் தேவனை துதிக்கணுமா? ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, காணக்கூடாத தேவனுடைய மகத்துவம், காணக்கூடாத தேவனுடைய வல்லமை, இதெல்லாம் காண்கிற இந்த சிருஷ்டிப்புல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இப்போ ஒரு பூவை பார்க்குறீங்க, ரொம்ப அழகா இருக்குது. அந்த பூவை பார்க்கும்போது ச்சே இவ்வளோ அழகா இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் உடனே அதுக்கு பின்னாடி இதை சிருஷ்டிச்ச ஒரு சிருஷ்டிகர் என்ன செய்கிறார்? இருக்கிறார் அப்படின்னு உணர்கிறோம். அப்படிதானே? நீங்கள் பிறந்து ஒருவேளை 50 வருஷம் ஆயிருக்கலாம். இந்த 50 வருஷமாய் சூரியன் எங்கே தான் உதிக்குது? என்னைக்காவது வடக்க உதிச்சிருக்குதா? என்றைக்காவது தெற்க உதிச்சிருக்குதா? இல்லை. கரெக்டாக 6 மணி ஆன உடனே யார் எழும்புறாங்களோ எழும்பலையோ சூரியன் என்ன செஞ்சிருது? எழும்பிடுது. இது சிந்திச்சு பார்த்தா இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு செயல். அப்போ அந்த சிருஷ்டிகர் எவ்வளோ பெரியவர் இல்லை? அந்த சிருஷ்டிகர் எவ்வளோ உயர்ந்தவர். அதனால சூரியனே, உனக்கு இவ்வளோ ஒரு கிருபையை கொடுத்து இவ்வளோ உன்னை சுத்த வச்சு ஏற்ற வேளையில நீ எங்களுக்கெல்லாம் வெளிச்சம் தரும்படி உன்னை பயனுள்ள ஒரு பாத்திரமா படைத்தாரே, அந்த தேவனை நீ என்ன செய்யணும்? துதிக்கணும். இதுதான் மறைமுகமான பொருள். ரொம்ப எனக்கு இதை படிக்கும் போது இன்பமா இருந்துச்சு. அடுத்த வசனம் சொல்லுது, வானாதி வானங்களே
அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். வானங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அவரை துதியுங்கள் என்று. ஒரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்புங்க. இந்த சிருஷ்டிப்புக்கு ஒத்த சில வசனங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரோமர் 1:20 வசனத்திலிருந்து வாசிங்க. எப்படி என்றால் காணப்படாதவைகள் ஆகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வல்லமை பார்க்கவே முடியாது, ஆண்டவருடைய வல்லமை புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனா நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விதத்துல எதுல வெளிப்படுத்தி இருக்கிறாரு? சிருஷ்டிப்புல. இல்ல, ஒரு அழகான செடி வளர்ந்திருக்கும் பொழுது ஆச்சரியப்படுகிறோம். பெரிய மலையை பார்க்கும்போது ஆச்சரியப்படுகிறோம். பல மைல் தூரத்தில் இருக்கிற வனாந்தரத்தை பார்க்கும்போது ஆச்சரியப்படுறோம். எப்படிப்பா இதெல்லாம் சிருஷ்டிச்சிங்க? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, காணப்படாத தேவனுடைய வல்லமை காணக்கூடிய பொருட்களில் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கிறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது the unseen power of God, காண முடியாத அந்த வல்லமை எவ்வளோ பெருசுன்னு நினச்சி துதிக்கத்தான் இதெல்லாம் படைச்சி வச்சிருக்கிறார். சரி, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 38ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக்கோங்க. யோபு ஆச்சரியமான தேவனுடைய செயல்களை யோபுவும் சிநேகிதர்களும் பல இடத்துல பகிர்ந்து கொள்றாங்க. 38:27 வாசிங்க. 27 வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடி முழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார்? நல்லா சொல்லுங்க. வெள்ளத்துக்கு வழியை யார் அமைச்சு கொடுத்தாரா? ஆச்சரியமா இருக்குதுல்ல. வெள்ளத்துக்கு அவர் வழியை அமைச்சு கொடுத்துருக்கிறாராம். மின்னலுக்கு கூட அவர் என்ன செஞ்சார்? மாறு, நீ இங்கே தான் போகணும், இங்கே தான் அடிக்கணும். பின்னாடி படிச்சிங்கன்னா ரொம்ப அது இன்பமா இருக்கும். சரி, 28 மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ? பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? பனித்துளிகளை யார் ஜனிப்பிக்கிறார்? தேவன் தான் ஜனிப்பிக்கிறார். சரி, 32 ராசிகளை அதினதின் காலத்திலே வர பண்ணுவாயோ? துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ? இந்த சாப்டரை இன்னைக்கு நீங்க வீட்டில் போய் பாருங்க. எவ்வளோ அழகா ஆண்டவர் சிருஷ்டிப்ப தம்முடைய வார்த்தையினால உண்டாக்கி தன்னுடைய வார்த்தையினால வழி நடத்துகிறார் என்று அவருடைய மகிமை இதுல விளங்கும். ஸோ சங்கீதக்காரன் இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து நீங்க தேவனை துதியுங்கள் என்று அழைக்கிறார். சரி, 5வது வசனம் படிக்கலாம். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க. எதை துதிக்கணும்? துதிக்கப்படத்தக்க ஒரே ஒரு நாமம் யாருடைய நாமம்? கர்த்தரின் நாமம். உங்க வாயிலிருந்து வேற நாமத்தை துதிக்கிற எதுவுமே வரவே கூடாது. துதிக்க வேண்டிய ஒரே ஒரு நாமம் ஆண்டவருடைய நாமம். கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள். ஏன் துதிக்கணும்? ஆண்டவர் கட்டளையிட்டதுனால அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த உலகத்தில் நீங்க பார்க்குறீங்களே, பார்க்குற எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் யார்? தேவாதி தேவன். இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிருந்தப்போ, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எகிப்துக்கு போகும்போது ஒரு 6 மணி நேர பயணம். அந்த பயணத்தில் வழி முழுவதும் வனாந்தரம் 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 வனாந்தரம். அந்த வனாந்தரத்தில் அந்த மலைகளெல்லாம் பார்த்தா அப்படி கோடு கோடா கோடு கோடா கோடு கோடா செக்மெண்ட்டாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படி பார்த்தா பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படி பார்த்தா பரவாயில்ல. 6 மணி நேரமும் போகிற வழியெல்லாம் அந்த மலைகளை பார்க்கும் பொழுது வியப்பா இருக்கிறது. சில மலைகளிலே அப்படி கோடு போட்ட மாதிரி நீளமாக கருப்பு கலரில் என்னவோ பெயிண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த கைடை பார்த்து கேட்டேன், இது என்னதுன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இது எரிமலை குழம்பு. உள்ளேருந்து எரிமலை வந்து என்ன செஞ்சுருக்குது? வழிந்து ஓடி இருக்குது. எல்லா மவுண்டன்லையும் அந்த பிளாக் கலர் பெயிண்ட் அடித்த மாதிரி. அதான் யோசித்தேன், இத்தனை மணி நேரம் பயணிக்கிறோம், இவ்வளோ மைல் தூரம் பயணிக்கிறோம், இவ்வளோ மலைகளை ஒருத்தர் எதனால் சிருஷ்டிச்சாராம்? வார்த்தையினால. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் என்ன செய்யணும்? துதிக்கணும். சரி, 6வது வசனம். அவர் அவைகளை என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். சரி, மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். நல்லா கவனிங்க. சூரியன் எத்தனை வருஷமா இருக்குது? எத்தனை கோடி வருஷமோ நமக்கு தெரியாது. அவை நிலைக்கும்படி செய்தார். என்னைக்காவது சூரியன் பொத்துன்னு பூமி மேல விழுந்துச்சா? சூரியன் வந்து சந்திரனை இடிக்கல, சந்திரன் சூரியனை இடிக்கல, பூமி சந்திரனை இடிக்கல, ஒன்னோட ஒன்று மோதல. அதுக்கு நியமிச்ச பாதையில ஓடுது. நிலைத்திருக்கும்படி செய்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அப்புறம் கடலை பார்த்து நீ இவ்வளவுதான் வரணும்,
இதுக்கு மேலே வரக்கூடாது. சூரியனை பார்த்து நீ இப்படித்தான் ஓடணும், இனிமேல் இதுக்கு மிஞ்சி ஓடக்கூடாதுன்னு மாறாத ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் வானத்தில் உள்ள அத்தனைக்கும் சிருஷ்டிச்சு வச்சாராம். சில வேளையில் வால் நட்சத்திரம் விழுதுங்கிறாங்க, கடலில் விழுதுங்கிறாங்க, சில சமயம் சில நட்சத்திரம் வந்து கோமெட் போன்றவைகள்லாம் விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ கோடிக்கணக்கான சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருக்குது, ஒன்று கூட பூமியில் இது வரைக்கும் வந்து விழலை. நிலச்சிரு, அங்கே இரு, அதுக்கு மிஞ்சி வரக்கூடாது என்ற மாறாத பிரமாணத்தை நியமித்த அந்த தேவனை வானத்தில் உள்ளவைகளே, உயிருள்ள தூதர்களே, உயிரற்ற சிருஷ்டிகளே எல்லாரும் துதியுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக 7வது வசனம் வாசிக்கலாமா? பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். மகா மச்சங்களே. முதல்ல யார் துதிக்கணும்? உயிர் உள்ளதெல்லாம் என்ன செய்யணும்? துதிக்கணும். மகா மச்சங்களே, பெரிய மச்சங்களே. டால்ஃபின்லாம் வந்து டான்ஸ் ஆடிச்சுன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் சமுத்திரத்தில் உள்ள ரொம்ப பெரிய உயிரினங்கள்லாம் கமெண்ட் பண்ணுறாரு, நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் துதிக்கணும். ஏன் தெரியுமா? ஏற்ற வேளையில் உங்களுக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறார், ஏற்ற வேளையில் உங்களை பராமரிக்கிறார். அந்த உள்ள இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறாரா, அதனால ஆண்டவரை துதியுங்கள். அப்புறம் சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடு பனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. அவ்வளவுதான். இந்த அக்கினி, கல்மழை, மூடு பனி இதெல்லாம் அவர் சொற்படி எப்படி செய்துங்கிறத யோபு 38 நீங்க போய் படிக்கலாம். சரியா? நீங்க வீட்டில் போய் படிங்க. அழகா மின்னல்களை கைக்குள்ள இருந்து அவர் வந்து இந்த இடத்தை போய் அடிக்கணும்னு அனுப்புறாராம், டைரக்ட் பண்றாராம். தன்னுடைய பண்டசாலையிலிருந்து மேகங்களை அனுப்புகிறாராம். அவர் சொல்ல பனி பெய்யுமா. அப்போ இவ்வளோ சிருஷ்டிகளும் அவர் சொல்றதை கேட்கிற மாதிரி இவ்வளோங்களை படைச்சாரே அந்த தேவனை துதியுங்கள் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். அடுத்த வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மலைகளே, சகல மேடுகளே, கனி மரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, நீங்க ஆண்டவர் என்ன செய்யுங்க? துதியுங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நோவாவின் நாட்கள்ல ஆண்டவர் கட்டளையிடும் போது எல்லா விலங்குகளும் வரிசையா வந்து பேழையில நின்று உள்ள ஏறிடுச்சு. கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, உலகத்தில் உள்ள எல்லா சிங்கம், எல்லா புலி, எல்லா மிருகங்கள், எல்லா மான், எல்லா கரடி எல்லாம் ஒரு இடத்துல கூடி நின்று ஆண்டவரை சத்தமிட்டு பிரைஸ் பண்ணா எப்படி இருக்கும்ல? அது எப்படின்னே நமக்கு தெரியல. அதை கற்பனை பண்ணி பார்த்தா அப்படி ஒரு நாள் வரும். ஆண்டவரை ஜீவனுள்ள எல்லாம் துதிக்கிற ஒரு நாள் வரும். அது ராஜா ஆட்சி செய்கிற ஒரு மகிமையின் நாளாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. சகல ஜீவராசிகளே நீங்கள் ஆண்டவரை துதியுங்கள். திருவண்ணாமலையிலே எங்களுக்கு நெருக்கமான ஒரு ஊழிய குடும்பம் ஒருவர் இருக்கிறார்கள். அவங்க ஒவ்வொரு நாளும் காலையில் என்ன செய்வாங்க? நம்முடைய ஸ்தோத்திர பலியை அவங்க வீட்டில் போடுவாங்க. நம்முடைய ஸ்தோத்திர பலியை போட்ட உடனே அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அவங்க சொல்லும்போது எனக்கு முதல்ல நம்பவே முடியல. எத்தனையோ பாட்டு போடுவோம், ஒன்றும் நடக்காது. ஆனால் அவங்க ஸ்தோத்திர பலி போடும்போது அவங்க வீட்டை சுற்றி அவங்க கொஞ்சம் கொஞ்சம் டாக்ஸ் வளர்க்குறாங்க. எல்லாம் நேராக வந்து அந்த ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு முன்னாடி நின்று கூடவே சத்தம் போடுமா. எனக்கு இது வந்து முதல்ல அவங்க சொல்லும் போது நான் நம்பவே இல்லை, சும்மா கதை சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நாங்கள் அவங்க வீட்டுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தப்போ காலையில் பாட்டு போடுறாங்க, எத்தனையோ பாட்டு போடுறாங்க. அங்கே இருக்கிற அவங்க வளர்க்குற டாக்ஸ் எல்லாம் அமைதியாக இருக்குது. அந்த ஸ்தோத்திர பலியை போட்ட உடனே எல்லாம் ஒரு சத்தம் கொடுக்குது ஒன்று போல. எனக்கு உண்மையாக அன்னைக்கு தான் நான் பிலீவ் பண்ணேன், ஒரு டாகுக்கு கூட கடவுளை துதிக்கணும்ன்ட்டு என்ன செய்யுது? ஒரு அறிவு. இப்போது பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் ஒரு நாள் ஆண்டவரை துதிக்கும். அந்த நாளின் நிறைவேறதுக்காக ப்ராஃபட்டிக்காக இங்கே சங்கீதக்காரன் எழுதி வச்சிருக்கிறார், எல்லாம் கர்த்தரை துதிக்க கடவுள். சரி, முதலாவது சொன்னேன் வானங்களில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள். ரெண்டாவது பூமியில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள். மூன்றாவது அடுத்த வசனம் வாசிங்க 11. பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாய. அப்படி ஹைரார்கி. நீ வந்து டாப் லெவல்ல இருக்கிறேங்கிறதுக்காக நீ ஆண்டவரை துதிக்காம இருக்கக்கூடாது இல்ல. ஒரு ராஜாவா இருந்தும் தாவீது சணல் வஸ்திரம் தரித்து கொண்டு என்ன செய்யறாரு? ஆண்டவரை துதிக்கிறார். ஸோ நம்ம உயர போக 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 ஒன்றை மட்டும் விட்டுறக்கூடாது. என் ஆண்டவரை துதிக்கிற துதியை மட்டும் நான் என்னால் அவருக்கு கொடுக்கணும். ஆலயத்துக்கு வந்தா சத்தமா வாயை திறந்து என்ன செய்யணும்? கர்த்தரை பாடணும். எல்லாரும் கை கொட்டி பாடணும், மனப்பூர்வமா பாடணும்.
ஏதோ முதல் பாட்டு போகட்டும், 2வது பாட்டு போகட்டும், 3வது பாட்டு ஸ்பீடாக பாடினாதான் நான் கைத்தட்டி அதெல்லாம் இருக்கக்கூடாது. உள்ளே வந்தீங்களா, ஏன்னா ஆண்டவர் பூமியில் ராஜாவா ஆசாரி நான் மாற்றிருக்கிறார், எவ்வளோ கிருபை கொடுத்துருக்கிறார், இந்த வாரம் எல்லாம் என்னை பாதுகாத்தார், வழி நடத்தினார். அதுக்கு நன்றி காணிக்கையா என்ன செய்யணும்? கரங்களை தட்டி தேவனை உற்சாகமாக பாடணும். சரியா? சில கிராமங்களில் ஊழியத்துக்கு செல்லும்போது அந்த கிராமத்து பெண்களும் சபையார்களும் கைத்தட்டி பாடுறதை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஆண்டவரே இப்படி கர்த்தரை துதிக்கிறாங்க. ஏழைகள், சாதாரண ஜனங்கள், ஆனால் நம்மளை எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறாருல ஆண்டவர். இனிமே அடுத்த கூடுகையிலிருந்து எல்லாரும் என்ன செய்யணும்? ஆராதனைக்குன்னு வந்துட்டா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒரு ப்ரிப்பரேஷனோட வரணும். வந்து நல்லா கை தட்டி பாடி ஆராதனையில் சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசி இப்படியெல்லாம் தேவனை தொழுது கொள்ளணும். வசனம் சொல்லுது, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல பெரிய பெரிய போஸ்ட்ல நீ இருந்தா கூட பரவாயில்ல, நீயும் என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும்னு எழுதி வச்சுக்கிறார் நியாயாதிபதிகளே. அடுத்து வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியும். யாரெல்லாம் ஒரு வாலிபனா இருந்தா, இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ், நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யணும்? நல்லா துதிக்கணும். இங்க ஆராதனையில் மட்டும் இல்லை, வீட்டில் கூட சும்மா நடக்கும்போது, போகும்போது, வரும்பொழுதெல்லாம் சத்தத்தை உயர்த்தி பாடி பாடி ஆண்டவரோடு ஒரு உறவை வளர்த்து கொள்ள நீங்க பிரயாசப்படணும். காலேஜில் பாடணும், ஹாஸ்டலில் போகும்போது நடக்கும்போதெல்லாம் என்ன செய்யணும்? பாடணும். வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, எனக்கெல்லாம் வயசாயிருச்சு, 70 வயசுக்கு பிறகு நான் என்ன செய்ய போறேன் அப்படி சொல்லக்கூடாது. இந்த 70வது வயதுலேயே என்ன செய்யணும்? சத்தத்தை உயர்த்தி வீட்டில் இருக்கும்போது உங்கள் பிள்ளைங்க சொல்லணும், எங்கள் தாத்தா பாடிக்கிட்டே இருப்பாங்க, எங்கள் பாட்டி பாடிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையும் கர்த்தரை துதிக்கிற துதியும் பிரிக்க முடியாததா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோம், என் ஆண்டவரை நான் துதிக்க வேண்டும். அடுத்து வாசிங்கள், அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க. எதை துதிக்க கடவர்கள்? சரி, உங்களுக்கு ஒருவேளை கர்த்தரின் நாமத்தை எப்படி துதிக்கணும்னு தெரியலன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். நம்ம இடத்துல ஸ்தோத்திர பலிகள் அப்படின்னு ஒரு MP3 இருக்குது, ஜீசஸ் 1000 அப்படின்னு ஒரு MP3 இருக்குது. எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு ஒரு காப்பி வாங்கணும். காலையில் அதை போட்டு விடுங்க. உண்மையாக நான் சொல்கிறேன், கேட்க 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 அது இன்பமாக இருக்கும். ஏன்னா 1000 வரிகள் வருது, அந்த 1000 வரியிலையும் ஆண்டவருடைய நாமம் தான் வருது. ஒன்று ஆண்டவருடைய பொதுவான நாமங்கள், திருத்துவ தேவனுடைய நாமம். இன்னொன்று ஒன்லி ஜீசஸுடைய பேர் மட்டும். அவர் செஞ்ச அற்புதங்கள், அவர் செய்த அதிசயங்கள், அவர் எப்படி பிறந்தார், ஒவ்வொரு புத்தகத்திலையும் அவரை குறித்து என்ன சொல்லியிருக்குது. இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை எப்படி துதிக்கன்னு தெரியலனா, இது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணுற ஒரு டூலாக இருக்கும். அதுக்குரிய புக்கு இருக்குது, போட்டு விட்டுட்டு நீங்கள் சும்மா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கூட இருந்து அதை அப்படி வாசித்து துதிச்சாலே உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய விடுதலை வரும். ஹல்லேலூயா. கடைசியாக, அவர்கள் கர்த்தர் நாமத்தை துதிக்க கடவது, அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. இந்த மகிமையை நம்ம அறியணும். இதை அறியலைன்னா நம்ம துதிலாம் சும்மா ஒரு கடமையாக தான் இருக்கும். இஃப் யூ ரியலி அதை உண்மையாகவே நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா துதிக்காமல் இருக்க முடியாது. கடைசியா, அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும், தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அந்த கொம்பு யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ரட்சண்ய கொம்பு அவர். நமக்கு துதிக்கிறதுக்கு ரீசனே இல்லைன்னா கூட ஒன்றுத்துக்காக கர்த்தர் துதிக்கணும். பா, எனக்கு ரட்சகரை கொடுத்தீங்களே, எனக்கு இயேசுவை கொடுத்தீங்களே, எனக்கு அந்த ரட்சகரை கொடுத்தீங்களே. திரும்பவும் சொல்கிறேன், இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு போயிருக்கும் பொழுது அங்கே வெயிலிங் வால் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அழுகையின் கண்ணீரின் சுவர் அப்படின்னு. யூதர்களெல்லாம் போய் அங்கே முட்டி முட்டி அழுது 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 என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. என்ன ஜெபிக்கிறாங்க தெரியுமா? மேசியா வரணும் அப்படின்ட்டு. அவங்கள எல்லாரையும் பார்த்தா அழகழகாக இருக்கிறாங்க, பர்சனாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்கு. யங் கேர்ள்ஸை பார்த்தா ஆடி 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 ஏதோ ஜெபம் பண்ணுறாங்க, அழகாக இருக்காங்க, நேர்த்தியாக இருக்கிறாங்க, ஆபிரகாமின் சந்ததி. ஆனால் அவங்களுக்கு வந்த மேசியா உண்மையான மேசியான்னு தெரியல. உங்களையும் என்னையும் பார்த்தா நம்மகிட்ட என்ன அழகு இருக்குது, நம்மகிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. நம்ம முற்பிதாக்களெல்லாம் தெய்வம் அல்லாதவைகளை தொழுது வணங்கி எங்கேயோ பிசாசுகளெல்லாம் வணங்கி கொண்டிருந்த அந்த குடும்பத்திலேருந்து நம்மளை பிரித்து எடுத்து, இந்த பார் நான் தான் மேசியான் தன்னை நமக்கு வெளிப்படுத்தினாரே, இவ்வளோ பெரிய அன்பு இல்லை. அவங்களையும் நம்மையும் கம்பேர் பண்ணி பார்த்தா எதுலையுமே நம்ம அவங்களுக்கு கம்பேர் பண்ணவே முடியாது.
ஆனா ஒண்ணுமே இல்லாத உதவாத நமக்கு நான் தான் ஆண்டவர் என்று தன்னை வெளிப்படுத்தினாரே, அதுக்காகவாவது ஆண்டவர் என்ன செய்யணும்? துதிக்கணும். தம்முடைய ஜனத்திற்கு கொண்டாட்டமாக ஒரு கொம்பை உயர்த்தினார். அந்த கொம்பு உங்க குடும்பத்துல உங்க துதினால் உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க துதிக்க துதிக்க என்ன தெரியுமா செய்றீங்க? ஆண்டவரை உயர்த்துறீங்க. ஆண்டவரை உயர்த்துற இடத்துல அவர் இறங்கி வந்து நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சின்ன நன்மை செஞ்ச உடனே கர்த்தரை துதிக்கணும். ஒரு சின்ன ஈவை பெற்ற உடனே ஆண்டவரை துதிக்கணும். நீங்க பார்க்குற எல்லாவற்றுக்காக ஆண்டவரை துதிக்கணும். நல்ல குடும்பத்துக்காக, நல்ல கணவனுக்காக, நல்ல மனைவிக்காக, நல்ல பிள்ளைகளுக்காக. எதுவும் இல்லைன்னு சொல்றதை விட இருக்கிறதுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சோன்னா நம்ம இருதயமே ரொம்ப நன்றியுள்ள இருதயமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதிங்க, பூமியிலும் சமுத்திர ஆழங்களிலும் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், எல்லா மனிதர்களே ஆண்டவரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து உங்க வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க. எனக்கு ஒரு துதியின் ஆவியே தாங்க ஆண்டவரே. உணர்ந்து உங்களை துதிக்கணுமே ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும், உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் உம்முடைய கிருபையினால நிரப்புங்கப்பா. ஒரு துதியின் ஆடையை எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிற அந்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே. அது ஒரு நீரூற்றாக எல்லாருக்குள்ள இருக்கட்டும். இன்னைக்கு உம்முடைய அடியாள் ஜெபம் பண்ணுகிறேன், கர்த்தரை துதிப்பது ஒரு வற்றாத நீரூற்றாக எல்லாருக்குள்ள இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த சங்கீதக்காரன் அனுபவம் எங்களுடைய அனுபவமாய் மாறட்டும். பார்க்கிற எல்லா சிருஷ்டிப்பையும் கண்டு கர்த்தரை துதிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. ஒரு நாள் இந்த பூமியிலே அரசாளுவீங்கப்பா. எல்லா ஜீவராசிகளும் இணைந்து வந்து உம்மை துதிப்பார்களே, அந்த நாட்காய் நாங்களும் காத்திருக்கிறோம். அந்த நாளுக்காகவே வாழுகிறோம் ஐயா. எங்களுக்கு கொண்டாட்டமாய் ஒரு கொம்பை உயர்த்தினீங்களே ஆண்டவரே. அந்த கொம்பை நாங்களும் உயர்த்தும்படி ஆண்டவரே எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் தாங்க. உங்க ஜனங்களை ஆசீர்வதிங்க. ஒரு துதியின் வஸ்திரத்தை எல்லார் மேலும் போடும்படியா ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,